ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் வந்துட்டு ஜிமெயிலில் பேக்கப் எடுத்து வச்சுருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் புது மொபைல் மாற்றினாலும் சரி, இல்லை புதுசாக வேறு டிவைஸில் நீங்கள் லாகின் பண்ணாலும் உங்கள் பழைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ண அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல் இமெயில் லாகின் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் இமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட்ஸ்குள்ளே போயிட்டு எந்த இமெயில் அட்ரஸில் நீங்கள் பேக்கப் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் அந்த கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கீழே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. மேலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஹோம், பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு நிறைய இருக்கும். அதில் பீப்புள் அண்ட் ஷேரிங்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் வந்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ கான்டாக்ட்ஸ் அந்த அக்கௌண்ட்டில் பேக்கப்பில் இருக்கோ அது எல்லாமே காட்டும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். contacts.google.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. இங்கே என்ன பண்ணோன்னா உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் பேக்கப்பில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ரீஸ்டோர் பண்ணணும், ரைட்டா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இடது பக்கம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார் இருக்கும். அந்த 3 பாரை கிளிக் பண்ணிங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் எத்தனை பேர்னா 332. ஓகேங்களா? அந்த 332 எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா கூகுள் CSVயை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் சொல்கிறது கேளுங்க. CSVலேயே கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ அந்த ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இப்போ அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணோன்னா நம்ம இம்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம மொபைலுக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணுங்கன்னா, மொபைலில் கான்டாக்ட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோமில் இருப்பீங்க. கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அண்ட் மேனேஜில் போயிருங்க. ஃபிக்ஸ் அண்ட் மேனேஜ் போயிட்டு இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி இமெயில் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் மெமரி கார்டை ஓப்பன் பண்ணி காட்டும். ஸோ இதில் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா CSV ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகலை. ஸோ ஃபைல் ஓப்பனே பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த CSV ஃபார்மேட்டை VCFக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போயிட்டு CSV to VCF கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப் கிடைக்கும். எது வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஆப் எடுத்திருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கேட்டுச்சு, அது மட்டும் கொடுத்துட்டேன். contacts.csv இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் பார்த்திங்கன்னா அதுவே காட்டுது. நம்ம ஸ்டோரேஜில் போய் ஓப்பன்லாம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை, அதுவே இங்கே காட்டுது. ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணனே இந்த மாதிரி ஒரு மேப் வருது. கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் VCF ஃபைல்னு வருது. நான் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா VCF ஃபைல் சேவ்டு டு டாக்குமெண்ட்ஸ் டைரக்டரி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, ஃபைல் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு. CSVலேருந்து VCFக்கு கன்வெர்ட் சிம்பிளாக முடிஞ்சு 2 செகண்டு தான். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ நம்ம எப்பயும் போல் கான்டாக்ட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இமெயிலை செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ டாக்குமெண்ட்ஸில் சேவ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ என் ஸ்க்ரீனில் டைம் பார்த்தீங்கன்னா 10:38. ஸோ 10:37க்கு ஒரு ஃபைல் சேவ் ஆகிருக்கு, contacts.vcf அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபார்மேட் வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு. CSV ஃபார்மேட் ஓகே ஆகலை. இப்போ VCF கன்வெர்ட் பண்ணோன்னே ஃபைல் ஓகே ஆயிடுச்சு. ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா contacts VCF will be imported shortly. ஸோ ஸ்க்ரீனில் மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2 செகண்ட் தான், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கான்டாக்ட்ஸ் எல்லாம் எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நெட் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எரர் மட்டும் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ்லாம் ஆட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் தான் ப்ராப்ளம் வரும். ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.